ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்ட். இந்த எம்ப்ராய்டரி எப்படி போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ரோ சர்க்கிள் வச்சு ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்பர் 7 வச்சு சின்ன சின்ன ரிங்ஸ் போட்டுருங்க. லைன்லேயே ஒரு 3 ரிங்ஸ் போட்டுட்டு மேலேயும் கீழேயும் ஒரு ரிங்கு, சின்ன ரிங், அது நம்பர் 6. ஒரு 5 ரிங்ஸு சீக்வன்ஸு, ஜர்தோசி, പിന്നെ ഷുഗർ ബീഡ്, സാരി കളർ, പിന്നെ ട്യൂബ് ബീഡ്, 2 கலர் சில்க் த்ரெட்டு, ஜரி த்ரெட். இந்த ஐட்டம்ஸ் வச்சு நான் எம்ப்ராய்டரி போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில் 2x2 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ரிங் ஃபுல்லாக இந்த சைடும் ஃபுல்லாக போட்டுடலாம். செயின் ஸ்டிச் தான் போட போகிறேன். இதுக்கு 2 ஸ்டாண்ட்ஸில் தான் போடுவாங்க. நான் சாரீ வந்து அதே கலராக இருக்கிறதால கொஞ்சம் பிரைட்டாக தெரியட்டும்னு 4 ஸ்டாண்ட்ஸில் போடுறேன். கொஞ்சம் சிக்கு வராமல் பார்க்கணும். சில்க் த்ரெட்டு ஜாஸ்தி சிக்கு விழுந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போடணும். சின்ன சின்னதாக ரிங்ஸ் போட்டுக்கோங்க. செயின் உங்களால் எவ்வளோ முடியுதோ பாருங்கள், இல்லாட்டி கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். அவ்வளோதான், ரிங்ஸ் ஃபுல்லாக போட்டாச்சு. ரிங் ஃபுல்லாக இப்போது ஒயிட் கலர் சில்க் த்ரெட்டில் 8x8 16 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த நாட்டை வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நீடியில் விட்டுட்டு த்ரெட்டை பிடிச்சி ஒரு 4-5 டைம் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் சிக்கு விழாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் போடுவோம். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு தான் ஃபில் பண்ண போகிறேன். கொஞ்சம் சின்னதாகவே எடுத்துக்கோங்க த்ரெட்டு. நான் பெருசாக எடுத்துட்டேன். 2 டைம் சுற்றிட்டு நீடியில் இறக்கிடுங்க. நீடியில் இறக்கிட்டு மேலே எடுக்கும் போதும் அடியில் சிக்கு வரலையான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு டைம். ஏன்னா அடியில் தான் ஜாஸ்தி மாட்டிக்கும் நூல். செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி 2 டைம் எல்லா ஃப்ரெஞ்ச் நாட்டும் சுற்றிட்டு போட்டுருவோம். அந்த லைன்லேயே ஃபில் பண்ணிகிட்டே வாங்க ஃபஸ்ட்டு, அப்புறமா உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சின்ன ரிங்கு அது ஃபுல்லாக, அந்த ரிங் ஃபுல்லாக போட்டுட்டு நடுவில் க்ரீன் கலர் த்ரெட் வச்சு நான் ஃபில் பண்ணிட்டேன். முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு சென்டராக க்ரீன் கலர் த்ரெட்டில் அங்கேயும் ஃப்ரெஞ்ச் நாட் தான் போட்டிருக்கேன். ஒரு 3 ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். அடுத்து ரிங் நாட் போட்டுக்கலாம். அடுத்த ஃப்ளவர் ரிங் நாட்டுக்கு வந்து எப்பவும் பேஸ் வந்து அடியில் ஒரு லைன் ஸ்டெயின் ஸ்டிச் கொடுத்துருங்க. ரெண்டு டைம் சுற்றிட்டு பொறுமையாக இழுத்துருங்க. அந்த ரிங்கோட இதை மட்டும் விடவே கூடாது. ரிங்கை நல்லா பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக இழுத்துட்டிங்கன்னா ரிங் நாட் கிடச்சிடும். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க ஒரே தடவை சுற்றுங்க, 2 டைம் சுற்றாதீங்க. 2 டைம் சுற்றுறத விட ஒரே டைம் சுற்றினோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
அந்த செயின் போட்டு ஒரு பேசிக் ரிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு நல்லா அதை ஒட்டியே போடுங்க. அப்போ நல்லா எம்போஸ்டாக கிடைக்கும் ரிங் நாட் ஃப்ளவர். அந்த செயின் கிட்டக்க எடுத்துருங்க. எடுத்த நூலுக்கு கீழே விடணும் இறக்கும் போது. லூப் கொஞ்சம் பெருசாக இருந்தால் இங்கே இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்போ கரெக்ட் சைஸில் கிடச்சிக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே ரிங் நாட் ஃபுல்லாக கவர் பண்ணிட வேண்டியது. ஃபுல்லாக இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போட்டுட்டேன். சென்டராக வந்து எனக்கு சின்ன கேப் தான் இருக்குது, அதனால் அப்படியே ரேண்டமாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போல் ரேண்டமாக ஃபில் பண்ணிக்கிறேன். ரேண்டமாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கும் சென்டராக வந்து ஒரு ஒயிட் பீட் வச்சிடலாம். முடிச்சுட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே த்ரெட்டு நெக்ஸ்ட் ஃப்ளவருக்கு எடுத்துட்டேன். அங்கேயே சென்டராக வந்து ஒரு ஒயிட் பீட் போட்டுட்டு இங்கே வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். சீக்வன்ஸ் வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நாட். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரொம்ப லென்த்தாக எடுக்காதீங்க, கொஞ்சம் சின்ன சின்னதாக எடுங்க. சின்ன ஃப்ளவராக தான் வேணும் நமக்கு. அந்த ஒயிட் பீடு கிட்ட எடுத்துட்டு சீக்வன்ஸ் வச்சு ஒரே தடவை சுற்றுங்க. இதுக்கு வந்து த்ரெட்டு 6x6 12 எடுத்திருக்கேன். ஒரே சுற்றி சுற்றி இறக்கிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே சுற்றி போட்டுட்டு வந்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ளவர் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஃப்ளவருக்கு அதே மாதிரியே சென்டரில் ஒரு வந்து ஒயிட் பீட் போட்டுட்டு 2 சுகர் பீடு, ஒரு சீக்வன்ஸ். சீக்வன்ஸ் வந்து நல்லா கிட்ட தள்ளுங்க. சீக்வன்ஸை நிற்க வச்சுட்டு நீடியில் கீழே இறக்குங்க. அப்போ தான் கேப் இல்லாமல் சீக்வன்ஸை அதனோட பிளேஸில் வந்து சீட் ஆகிக்கும். நல்லா அந்த சென்டராக வச்ச ஒயிட் பீடுக்கு பக்கத்தில் எடுங்க. 2 சுகர் பீடு, ஒரு சீக்வன்ஸ். சீக்வன்ஸை நிற்க வச்சு நீடியில் இறக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சீக்வன்ஸை படுக்க வச்சிங்கன்னா அது கரெக்டாக உட்காந்துரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ளவர் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஜர்தோசி வச்சு ஒரு சின்ன ஃப்ளவர். நான் வந்து ஜர்தோசி வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சின்னதாக வேணும் ஃப்ளவர், அதனால் 1/2 இன்ச் கட் பண்ணேன். உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு மேலே கட் பண்ணிக்கோங்க, 1 இன்ச் கூட, அது உங்களோட விருப்பம். இதுக்கும் சென்டராக ஒரு ஒயிட் பீட் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஜர்தோசிக்கு 10 நம்பர் நீடில் எடுங்க, அது ஒண்டி தான் ஜர்தோசிக்குள்ளே போகும். 10 இல்லை 12. போட்டுட்டு நம்ம எங்கே எடுத்தோமோ அங்கேயே இன்சைட் பண்ணிவிடுங்க. சின்ன லூப் கிடைக்கும், அந்த லூப்பை வந்து லாக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இந்த ஃப்ளவர் முடிச்சிருவோம். நல்லா இந்த சென்டராக வச்ச
பீடுக்கு பக்கத்தில் எடுங்க. பொறுமையாக இழுக்கணும். இது காட்டன் சேலைக்கு அதுக்கும் நான் நீடிலும் வேகமாக எடுக்க முடியல. லூப்புக்குள்ளே விட்டு லூப்பை லாக் பண்ணிட்டா இந்த ஃப்ளவர் இதே மாதிரி முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே தான். அடுத்து நம்ம கீப்பர்ஸ் மாதிரி போடுவோம். ட்ராப் பீடு, பின்ன அதே சாரி கலர் சுகர் பீடு. இது ரெண்டுத்தையும் வச்சு 2 சைடும் போடுவோம். ட்ராப் பீடு, அடுத்து சுகர் பீடு எடுத்துட்டு அந்த பெரிய ரிங் போட்டோம் இல்லையா, அதுகளை கொஞ்சம் தள்ளி ஸ்லாண்டிங்காக இறக்குங்க. நீடியில் இறக்கிட்டு சுகர் பீடை லாக் பண்ணிடுங்க. சுகர் பீட் லாக் பண்ணிட்டோம்னா அது ஆடாமல் இருக்கும். ட்ராப் பீடு, சுகர் பீடு. ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக. அடுத்து சுகர் பீடை லாக் பண்ணணும். சேம் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீப்பர்ஸ் ஃபுல்லாக போட்டுடலாம். சென்டராக கொஞ்சம் கேப் விட்டுடுங்க. ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டேன் பாருங்கள். இதுதான் ஃபைனல் லுக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரையும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.